ரொம்ப ரொம்ப வறுமை நிலையில் வாழ்கிறதாகவும், அவங்க வீட்டுக்கார் வந்து தேமுதிக விஜயகாந்த் கட்சியில் இருந்ததாகவும், விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் ரொம்ப தீவிரமாக விஜயகாந்த் மேலே பற்றாளராக இருந்ததாகவும், அந்த இலங்கை தமிழர்களுக்காக அவர் இறந்துட்டதாகவும், தீக்குளிச்சு இறந்ததில் அவரும் ஒருத்தர் வாணிமடியை சேர்ந்தவர். நீங்கள் வாணிமடி பைபாஸில் போயிட்டே இருக்கும்போது இந்த ஹைவேஸ்க்கு இல்லையா, அந்த ஹைவேஸில் போயிட்டு அங்கே வண்டி நிற்கும் பாருங்கள். அந்த ஹைவேஸ் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அது பக்கத்துலேயே அவங்க வீடு. அப்போ சரி நாம் போயிட்டு நிதி கொடுத்துட்டு காசெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு பேசணும். அந்த அம்மா ரொம்ப வறுமையில் நலிஞ்சு போயிருந்தாங்க. அவங்க பையன் ஒருத்தன் தான். அவர் என்ன இப்போ சிவகார்த்திகனுடைய ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் எடுத்து மாட்டி வச்சிருந்தான் வீட்டில். நான் கேட்டேன், அம்மா என்னம்மா இது அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரர் வந்து விஜயகாந்த் மேலே உயிராக இருந்தார், இலங்கை தமிழருக்காக உயிரே கொடுத்துட்டாரு, இன்றைக்கி நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். இப்போ அவங்க பையன் அவனும் ஒரு நடிகன் பின்னாடி அடிக்கிறான். தயவு செஞ்சு நடிகர்களுக்காக நீங்கள் பெரிய லெவலில் எதுவும் யோசிக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ நல்லவனும் கிடையாது அவனுக்கு பெண்களை வந்து போதைப் பொருளாக தான் பார்க்குறானுங்க. அவங்களுக்கு ஒரு உயிர், அவங்க மனுஷங்களை கூட அவங்க பார்க்குறதில்ல. இந்த கேரவனில் இவனுங்க பண்ணுற அட்டகாசம் அக்கிப்போ இருக்குது பார்த்தியா, பல பெண்களோட வாழ்க்கையை கெடுக்கிறானுங்க. போதைப் பொருள் வேறு கொடுத்து அவங்க நாசனம் பண்ணுறாங்க. அதனால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் தமிழ் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திருந்துங்க. வாழ்க்கையில் நம்மளுக்கு நம்ம தான் ஹீரோ. நம்ம சம்பாரித்து நம்ம சாப்பிட்டா தான் சோறு கிடைக்கும். இவனுங்கெல்லாம் நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல. அது நீங்கள் தான் காப்பாற்றிட்டு இருந்தீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த அம்மா அவர் இறந்துட்டார், கணவர் இறந்துட்டார். நீ கிட்டத்தட்ட எவ்வளோ 19 வருஷம் 18 வருஷம் ஆகிப்போச்சு இல்லை இளைஞர். அவர் இருந்திருந்தால் கூட குரல் கொடுத்துருக்கலாம், அதை சொல்லியிருக்கலாம். இறந்துட்டார், ரொம்ப கஷ்டம். நாங்களாவது கொஞ்சம் உதவி செய்ய போனோம், அப்போ போனோம். இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருக்கான்னு கூட தெரியாது. இந்த பையனும் போய் நடிகர்னு அஜித் விஜய்க்கெல்லாம் உயிரை கொடுத்துட்றாங்க. செத்துப்போன பசங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதை நினச்சி பார்க்கும்போது என்னடா இவங்க இவ்வளோ சீப்பாக ஒரு உயிரை வந்து சீப்பாக நினச்சிக்கிறாங்களே. அந்த வாழ்க்கையில் இவன் தானே ஹீரோ, நீ தானே ஹீரோ. அது கொஞ்சம் தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லா வாழுங்க. முடிஞ்சால் எல்லா வசதி இருந்து இது நீங்கள் தொலைச்சிடாதீங்க உங்கள் வாழ்க்கை. மறுபடியும் நமக்கு இந்த மனித பிறவி கிடைக்குமான்னு சந்தேகம்.